ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் மேட்ரி கன்னியாகுமரி சவுத் கொரியா சோலோ செகண்ட் ட்ரிப்பில் இன்றைக்கி டே வந்து 5. நம்ம இப்போ வந்து நேற்று ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருந்தோம்ல, அங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க வீட்டில் விலாகின்னு எடுக்கலை. ஏன்னா அவங்க ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதனால் அவங்க வீட்டில் விலாக் எடுக்காமல் இப்போ வெளியே வந்ததும் விலாக் எடுக்க. இப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வெளியே வந்துட்டு நான் இப்போது பே ரேட்ன்ற இடத்துக்கு புக் பண்ணேன். அங்கே எனக்கு கவுச் சர்ஃபிங் ஹோஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே நைட்டுக்கு தங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அது வந்து ஒரு 1600 மீட்டர் எலிவேஷனுக்கு, அதாவது 1.5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே மேலே செங்குத்தாக ஏறி போகணும். ஆனால் 15 கிலோமீட்டருக்கு, ஐ மீன் 1.5 கிலோமீட்டர் ஹைட்டை வந்து சுற்றி ஏறதுக்கு எப்படி 15 கிலோமீட்டர் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நேரம் ஆக போகுது எனக்கு தெரில. பைக்கெலாம் வந்து 1.5 ஹவர்ஸ்லாம் போயிடும். நமக்கு எப்படி போக முடியும்னு தெரில, எனக்கும் தெரில. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே சாப்பிட வந்திருக்கோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே ஃபுல்லாக மழை தானே, இங்கே சாப்பிட எப்போ கிளம்பலான்னு. இங்கே பாருங்கள், பேர் மட்டும் பாருங்களேன். யங் பென் போக் ஷம்ரிசத். இது ஓகே, இதில் ஒன்றுமே எனக்கு புரியலைங்க. வாட் இஸ் திஸ்? ஜாட்டே கல்விஜோ, இது தாலி இருக்குங்க. நான் வந்து ஜுவல் மோமோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஜுவல் மோமோன்னு பார்த்தீங்கன்னா மோமோலாம் சூப்பு சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. ஸோ இதுதான் ஜுவல் மோமோ. இல்லை சூப் இருக்குது அண்ட் மோமோஸ் இருக்குது. கூட ஒரு காஃபியும் குடிச்சிருக்கேன். எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டு கொடுத்துடலாம். ஹாய், एक कॉफ़ी एक जल मोमो. कॉफी आपके लिए कॉम्प्लीमेंट्री. ओह थैंक यू. जल मोमो. थैंक यू. செம்ம லொக்கேஷன் இங்கே. இது லுக் சோ குட்ல. होटल नहीं होटल दिस दैट टाइम. இதோட பேர் டூக்கியா. இதோட பேர் வச்சு தான் ரெஸ்டாரண்ட் நேம் வச்சுக்கோங்க, டூக்கி கர் ரெஸ்டாரண்ட். இதில் வந்து நம்ம சிம்னி விளக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்குள்ளே எண்ணெய் விட்டு இதில் வந்து திரி போட்டு வைப்பாங்க போல. டூக்கி இதோட பேர். அதுமாதிரி ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் வீடியோ பண்ணாலும் உள்ளே இருக்கிறதுக்கு இடம் மட்டும் பாருங்களேன். உள்ள பாருங்க, இது நம்ம ஒரு முறம் வந்து இங்கே குட்டி குட்டியாக இருக்குது அவங்களோடது. அண்ட் எனக்கு பிடிச்ச ஏரியா, ஹாய், எனக்கு பிடிச்ச ஏரியா இதுதாங்க. இங்கே பாருங்கள், உட்காந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட் போடுறேன். வேறு லெவலில் இருக்குல்ல, அவங்களோட கல்ச்சர் டெபிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது குட்டியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இங்கே இப்படி தான் சாப்பிட பண்ணுவாங்க இங்கே மோஸ்ட்லி. எப்படி இருக்குது லொக்கேஷனுங்க? அது ஒர்த்து தானே. அண்ட் இங்கே உள்ள ஆட்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. நான் வந்து ஃபுட்டை பற்றி மட்டும் சொல்ல, ரொம்ப லைக் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க இங்கே. ஸோ இங்கேருந்து நான் விடைபெற்றுட்டு அப்படி போகிறேன். நம்ம சைக்கிள் தான் நிற்கிது. மழை வேறு லைட்டாக வர்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஜாலியாக இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டு நிறைய கதை பேசினோம். 10 நிமிஷம் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் 1 மணி நேரம் கதை பேசியிருந்தோம். இங்கேருந்து எப்படி போகலாம், என்னென்ன பண்ணலாம். அப்புறம் நான் உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய இடம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த இடத்துக்கு போகலாம் அங்கே போகலான்னு. அவங்க சொன்ன இடத்துக்கு எனக்கு போக முடியுமா எல்லா இடத்துக்கும் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். லைட்டாக மழை வர்ற மாதிரி இருக்குல்ல, அதனால ரெயின் ஜாக்கெட் போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஸ்னோ ஜாக்கெட்டுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஸ்னோ ஜாக்கெட் வந்து நான் 150 டாக்காக வாங்கினேன். ஒரு இந்தியன் ருப்பீஸ் வந்து அங்கே ஐ திங்க் 1.35 நினைக்கிறேன். ஸோ இது 100 ரூபாவோட கம்மியாக தான் நான் வாங்கினேன். இது செகண்ட் ஹேண்ட் ஃப்ரம் யூகேன்னு நினைக்கிறேன்.
நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு கொஞ்சம் சீப்பாக ஸ்னோ ஜாக்கெட் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது ஸ்னோலையும் தாக்கு பிடிக்கும். சும்மா ஒரு லேயராக போட்டுக்கலாம், நிறைய லேயர்ஸ் போட்டுக்கலாம். அதனால தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக மலை தான், ஒரு 10 கிலோமீட்டருக்கு. தண்ணி நிரப்பிக்கிட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சைக்கிளில் செமையோ ஏற்றங்க இதெல்லாம் ஓட்டிகிட்டு வர வாய்ப்பே இல்லை. ஃபுல்லாக ஸ்வெட் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக உருட்டிட்டு தாங்க வந்தேன். உருட்டிட்டு வந்ததுக்கே கை கால்லாம் வலிக்குது. சைக்கிளில் வந்திருந்தால் ரொம்ப டைமும் ஆகும்ல. ஸோ ஃபுல்லாக சைக்கிளில் போகணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் உருட்டிட்டு போயிடலாம். நம்ம லிஃப்ட் எடுக்காத வரைக்கும் நல்லது தானே. தெரியுதா? ஃபுல் ரூட் நம்ம ஏறி வந்திருக்கோம். எங்கிட்ட வண்டி இப்படி ஏறி வருதுங்க. வண்டி இறங்கி போக பாருங்க. அவ்வளோ ஏற்றிட்டு ஏறி நான் மேலே அந்த தெரியுதுல மேலே போகணும். ஃபுல்லாக இங்கே வந்து இந்த காலி சொல்லும். இங்கே பாருங்கள் எப்படி போகணும் பாருங்கள். இந்த எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாக ஏற்றோம்ல, அதனால தான். தெரியுது இந்த ஃபுல் மலை ஏறி போகணும் மேலே வரைக்கும். கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது. அதான் இங்கே ஒரு டாபா இருக்குங்களா, குட்டி கடை இருக்குது. இங்கே உட்காந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம். ஹாய். puff. Long puff. நம்ம ஊரில் நிறைய ஹோட்டலில் ஃப்ரீ தண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஒரு பாட்டில் 30 ரூபா. எப்படி பார்த்தாலும் நான் ஒரு நாளைக்கு 5-6 லிட்டர் குடிப்பேன். அப்போ நீ இதே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ காசு வருதுன்னு. நான் இங்கே கடையில் போய் கேட்டேன், அக்கா தண்ணி மட்டும் இருக்கா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க தண்ணியெல்லாம் இல்லை, நீ பாட்டில் வேணால் வாங்கிக்கணும். 2 பாட்டில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். 60 ரூபா ஆச்சு. தண்ணிக்கெலாம் நான் இது வரைக்கும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணது இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தண்ணி பாட்டில்லாம் வாங்குகிறேன். வேறு வழி இல்லைல்ல. So how far is it from here? Like, I have to climb all this like all up the mountain. 12 kilometers. Wow. 12 kilometers from here. We take about 20 minutes. Oh, okay. Yeah, even I don't know. 12 kilometers. Huh. Yeah. Bye. இப்போ இந்த காரில் பேசிட்டு போனார்ல, இவரோட ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம தங்க போகிறோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் நடக்கணுமா. சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு போகல, நான் உருட்டிட்டு தான் போகிறேன். ஓப்பனாக சொல்கிறதுல என்ன இருக்குது. ஏன்னா ஒரு ரவுண்டு ஓட்டுறதுக்குள்ளே பாதி இது அடங்கிடுது. நான் ஒன்று, என் வெயிட்டு, என் சைக்கிள் வெயிட்டு, பின்னாடி இருக்க லக்கேஜ் வெயிட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு லேப் ஓட்டிகிட்டு போகிறத விட நடந்து 2-3 லேப் போயிடுவேன். ஒரே ஒரு லேப்பு, ஐ மீன் 1.5 லேப்புன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நான் ஓட்டிகிட்டு போனேன். மற்றெல்லாம் ஓட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஓட்டுறதுக்கு செம கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல் ப்ரெஷரும் காலில் தான் வருது.
நான் இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க விரும்பல. மேபி ஒரு 2 நாள் போட்டு அப்புறம் மலையில் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான், பட் அது அப்படி இதாகிடுச்சு. இந்த வியூ பாருங்களேன் இங்கேருந்து. அவங்களோட கெஸ்ட் ஹவுஸுக்கு இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். நாளைக்கு நைட்டு இங்கே தான் ஸ்டே. இன்றைக்கி நாள் ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. வெறும் 15 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் நான். ஆனால் 1.5 கிலோமீட்டர் அப்ஹில் இது. வேறு லெவல். காலெலாம் டயர்டாக இருக்குது. போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ குட் நைட், சி யா.